வணக்கம். இன்றைக்கு நாங்கள் sorting பார்ப்போம். ஜாவால ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் எந்த ஒரு லாங்குவேஜ் நீங்கள் படிக்கலையும் sorting, searching என்ற ரெண்டு அல்கோரிதங்களை நீங்கள் அந்த லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கள் என்றால் அந்த லாங்குவேஜை முழுசாக படித்ததுக்கு சரி. அது சாதாரண பேசிக் கோடிங் எல்லாம் கிளியர் ஆகிடும். அப்போ நாங்கள் sorting இருந்தோம்டா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜாவா ப்ரோக்ராமில் ஜாவாவில் இல்லாத சில வசதிகளை சில பேக்கேஜஸ் கிளாஸ் மூலம் கொடுக்கும். அந்த கிளாஸஸை இம்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் நான் திருப்பி சொல்ல தேவையில்லை. இங்கே கிளாஸுன்ற பேர் வந்து சோர்ட். இந்த கிளாஸுக்குள்ள ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கு, மெயின் மெத்தட். இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட், முதலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்றால், நம்மன்ட்டு சொல்லி ஒரு 5 இன்டிஜரை வைக்கக்கூடிய ஒரு அரே ஒன்று உருவாக்குது. இப்போ நாங்கள் இங்கே போட்டு பார்த்தோம்னா நம்மன்ற பேரில் ஒரு அரே ஒன்று உருவாகுது. 5 இன்டிஜர் 1 2 3 4 5 இன்டிஜரை வைக்கக்கூடிய ஒரு அரே ஒன்று உருவாகுது. இப்போ அரே கேட்கணும் உங்களுக்கு தெரியும். 0 1 2 3 4 2 இண்டெக்ஸ் போகும். இதுதான் இந்த முதலாவது ஸ்டேட்மெண்ட் நடக்குது. ரெண்டாவது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுண்டா, IJT என்று சொல்லி 3 வேரியபிளை உருவாக்குது. நான் இங்கே போடுறேன்னா IJT என்று சொல்லி 3 வேரியபிள் உருவாகுது. 3 வேரியபிள்ஸ் உருவாகுது. இதை நாங்கள் வேணும்டா இதையும் மார்க் பண்ணி வைப்போம். 3 வேரியபிள் உருவாகுது. இது தனித்தனி வேரியபிள். இது நம்மண்ட பேரில் இருக்கிற அரே. இனி ஒரு மெசேஜ் பாக்ஸால் என்டர் நம்பர்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் லொக்கேஷன்ஸ் அண்டு யூசருக்கு மெசேஜை சொல்லி போட்டு அந்த மெசேஜ் பாக்ஸ் வெயிட் பண்ணும். நீங்கள் ஓகே கொடுத்த உடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரங்கும். இங்கே என்ன நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். இது ஏற்கனவே நீங்கள் படித்தது தான். ஒரு ஃபோலுப்பை பாவிச்சு சைபரில் இருந்து 4 வரை, 5 விட சின்ன இருக்கணும், 4 வரை ஓடி யூசர்கிட்ட இருந்து நம்பர்ஸை கேட்டு வேண்டி வைக்கிறது. யூசர்கிட்ட இருந்து நம்பர்ஸை கேட்டு வேண்டி அரேக்குள்ள வைக்கிறது. இதுதான் இங்கே நடக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா முதல் ஐக்க 0 வரைக்குள்ள நம் 0க்குள்ள யூசர்கிட்ட இருந்து நம்பர் கேட்டு வேண்டி வைப்படும். உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் வைக்கலாம். 5 3 7 சொல்கிறோம்னா இந்த லூப் ஓட ஒவ்வொன்றுக்கு முதல் ஐக்க 0 வரைக்குள்ள நம் 0க்கு வைக்கும். ஐக்க 1 வரைக்குள்ள நம் 1க்கு வைக்கும். ஐக்க 2 வரைக்குள்ள நம் 2க்குள்ள வைக்கும். இப்போ ஐக்க 3 வரைக்குள்ள நம் 3க்குள்ள வைக்கும். சொல்கிறவங்களா? அப்போ இதை மாதிரி நீங்கள் வேல்யூஸை வச்சுட்டு வாரீங்க. அப்போ இந்த ஃபாலோ போடி முடியேக்க இந்த நம்மண்ட அரே முழுசாக நம்பர்ஸால் நிரம்பி இருக்கும். இனி உங்களோட டோஸ் விண்டோவில் உங்கள் விண்டோவில் தி அரே எலிமெண்ட்ஸ் என்று சொல்லி போட்டு அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்தது தான். ஒன்றுக்கு பின்ன கொண்டா முதல் ஐக்க 0 வரைக்குள்ள நம் 0 பிரிண்ட் பண்ணும், பக்கத்தில் ஒரு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். ஐக்குள்ள 1 வரைக்குள்ள நம் 1 பிரிண்ட் பண்ணும், பக்கத்தில் ஒரு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். அப்போ நம் 0 என்றால் 5, பிறகு நம் 1 என்றால் 3 7 9 4 என்று பிரிண்ட் பண்ணி காட்டும். அதாவது அரேக்கு இருக்கிற எலிமெண்ட்ஸை ஒருக்கா பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ நீங்கள் படிக்க வந்த விஷயம் sorting இந்த விஷயம் இவ்வளோ தான். அதாவது இந்த அரேக்கை நீங்கள் போட்ட இந்த இவ்வளோ நம்பரையும் ஏறு வரிசைப்படுத்தணும். இதுதான் இந்த நோக்கம். இந்த 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 சின்ன லூப்பில் அந்த விஷயம் எடுக்குது. அதை நீங்கள் வடிவாக விளங்கி வந்தீங்கன்னா சரி. இதை கவனிங்கோ. இந்த லூப் வந்து I என்ற வேரியபிள் சைபரில் இருந்து 3 வரையும் ஓடுற மாதிரியும், அதுக்குள்ளே இருக்கிற அடுத்த லூப் வந்து J என்ற வேரியபிள் I+1 இல்லை, ஐக்கு 0 வரைக்கும் 1ல் ஆரம்பிக்கும், ஐக்குள்ள 1 வரைக்குள்ள 2ல் ஆரம்பிக்கும். அப்படி I+1 ஆரம்பித்து 4 வரைக்கும் ஓடுற மாதிரியும் செய்திருக்கிறோம். அப்போ இந்த லூப்புக்குள்ளே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நடக்குது. அதாவது இந்த லூப். இந்த லூப்புக்குள்ளே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நடக்குது. அதாவது இந்த இஃப். ஆனால் இந்த இஃபுக்குள்ளே ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்மெண்ட் அடங்கி இருக்குது. அதான் அந்த கேர்லி பிராக்கெட்டால் பிளாக் பண்ணியிருக்கிறோம். 3 ஸ்டேட்மெண்ட் அடங்கி இருக்குது. அதை கவனிச்சு கொள்ளணும். சரி, இப்போ ஐக்குள்ள என்ன வேல்யூ? முதல் ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம்னா ஐக்குள்ள முதல் 0 வைபடும்.
இங்கே வந்து ஜே ஐ ப்ளஸ் ஒன்னில் ஆரம்பிக்கும்னு சொன்னால் ஐயை விட ஒன்று கூட ஆரம்பிக்கும். அப்போ ஒன்று வைப்படும். உள்ளுக்கு வந்து நம் ஐயை விட நம் ஜே சின்ன நோண்டு பார்க்குறது. அப்போ நம் 0 விட நம் 1 சின்ன நோண்டு பார்க்குறது. நம் 0ன்றது இந்த இடம், அதை விட நம் 1 சின்ன நோண்டு பார்க்குறோம். சின்னனா இருந்தால் இதில் சொன்ன வேலை நடக்க போகுது. சின்ன நோண்டு பாருங்க முதல் சின்ன, அதாவது நம் ஐயை விட நம் ஜே சின்ன சின்னண்டபடியா அதில் சொன்ன வேலை நடக்க போகுது. என்ன நடக்க போகுது பாருங்க. டீக்குள்ள கொண்டு வந்து நம் ஐ வைபட போகுது. கவனிச்சு பாருங்க. டீக்குள்ள கொண்டு வந்து நம் ஐ வைபட போகுது. நம் ஐ என்ற ஐக்கு இப்போ 0 இருக்குது. நம் ஐயை கொண்டு வந்து டீக்குள்ள வைக்கணும். விளங்குதா? அதுக்கு இருந்த 5 இப்போ டீக்குள்ள வந்திருக்கு. இனி நம் ஐக்குள்ள கொண்டு வந்து நம் ஜேயை வைக்கணும். நம் ஐக்குள்ள, அதாவது இந்த இடத்துல கொண்டு வந்து நம் ஜேக்குள்ள இருக்கிற வேல்யூ வைக்கணும். நம் ஜேக்குள்ள இருக்கிற 3 தூக்கி நம் ஐக்க வைக்கணும். இப்போ நம் ஐயும் 3 ஆயிடுச்சு. நம் ஜேக்குள்ள கொண்டு வந்து டீயை வைக்கணும். அப்போ டீ எடுத்து நம் ஜேக்குள்ள வைக்கணும். நம் ஜேண்டா நம் பண்ணுக்க வைக்கணும். விளங்குதா? என்ன நடந்துட்டுண்டா, இதுக்கு இருந்தது இஞ்சையும் இதுக்கு இருந்தது இஞ்சையும் போயிருக்கு. அவ்வளோதான். அதாவது இந்த நம் ஐயை விட நம் ஜே சின்னனா இருந்தால் மாற்றி போட சொல்லிக்கிறக்கு. அவ்வளோதான். ஏன்னாடா இது ஏறு வரிசைப்படுத்துறான்னு சொன்னால் இங்கே கீழே சின்னன் வரக்கூடாது, பெருசு வரணும். சின்னன் இருந்தால் மாற்றி போடணும். இவ்வளோதான் பிரச்சனை. இப்போ தொடர்ந்து அடுத்த இட்ரேஷன் ஓடி பார்த்தீங்கன்னா விளங்கும். இப்போ ஜே தான் கூடும். விளங்கிக்கொள்ளுங்க. ஜே முடியும் வரைக்கும் ஐ அப்படியே 0லான் இருக்கும். ஜே இப்போ 2 ஆகுது. இப்போ ஜே 2 ஆகுது. பழையபடி நம் ஐயையும் நம் 0வையும் நம் ஜேயையும், அதாவது நம் 2வையும் ஒப்பிட போகிறோம். அதை விட இது சின்னன ஒன்று பார்க்கணும். சின்னனா இல்லை. இப்போ ஜே 3 ஆகும். சின்ன லூப்போடு முடியணும். முதல் ஜே 3 ஆகும். இப்போ நம் ஐயையும் நம் ஜேயும் ஒப்பிடணும். சின்னனா இல்லை. ஜே 4 ஆகும். நம் ஐயையும் நம் ஜேயும் ஒப்பிடணும். சின்னனா இல்லை. அதோட இந்த சின்ன லூப் முடிஞ்சிடும். பழையபடி இந்த பெரிய லூப்பில் அடுத்த ஐயின் அடுத்த வேல்யூ 1 எடுத்துக்கொண்டு, அப்போ ஐயின் அடுத்த வேல்யூ 1 எடுத்துக்கொண்டு ஜே பழையபடி ஆரம்பிக்க போகுது. ஐ ப்ளஸ் 1 ஆரம்பிக்கும். அதாவது ஐயில் 1 இருக்கிறபடியால் ஜே இப்போ 2 ஆரம்பிக்கும். இப்போ உள்ளுக்கு வந்து நம் ஐயை விட நம் ஜே சின்னனாண்டு பார்க்கும். நம் ஐ இப்போ ஐ என்றது 1 இப்போ கவனிச்சு கொள்ளணும். நம் ஐயை விட நம் ஜே சின்னனாண்டு பார்க்கும். சின்னனா இல்லை. அப்போ இதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த இஃபுக்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் நடக்காது. அவ்வளோதான் கண்டிஷன் பிள்ளை. இனி ஜே என்ன நடக்கும்? ஜே 3 மாறும். நம் ஐயோட நம் ஜே ஒப்பிடப்பட போது 5 விட 9 சின்னனாண்டு பார்க்க போது இல்லை. அப்போ இஃப் வேலை செய்யாது. ஜே திருப்ப 4 மாறும். நம் ஐயோட நம் ஜே ஒப்பிடப்பட போது மாற்ற வேணும். இதை கவனிச்சுக்கணும். தெரியும், மாற்ற வேணும். அப்போ டீக்குள்ள தூக்கி நம் ஐயை வைக்கணும். டீக்குள்ள தூக்கி நம் ஐயை வைக்கணும். நம் ஜேயை தூக்கி நம் ஐக்குள்ள வச்சு விடணும். அப்புறம் டீ எடுத்து நம் ஜேக்க வச்சு விடணும். அதாவது இந்த 4 இந்த 5 இடம் மாறிக்கிறத கவனிக்கலாம். முன்னுக்கு இஞ்ச 5 இஞ்ச 4 இருந்தது. இப்போ இஞ்ச 4 இஞ்ச 5 மாறிடுச்சு. அதாவது இப்போ இங்கே பாருங்க, சோர்ட்டிங் நடந்துകൊണ്ട് வருது. 2 நம்பர் சரியான இடத்துக்கு போயிட்டுது. இப்போ அடுத்த இனி நடக்கும், ஐ அடுத்த நம்பர் எடுக்கும். அதாவது 2 மாறும். ஐ 2 மாறும். ஜே பழையபடி 3 ஆரம்பிக்கும். அப்போ ஜே ஐக்கு அடுத்த எலிமெண்ட் 3 ஆரம்பிக்கும். இப்போ நம் ஐயே நம் ஜேயும் ஒப்பிடணும். நம் ஐ நம் ஜே, நம் ஐயை விட நம் ஜே சின்னனாண்ட பார்க்கும் இல்லை. ஜே கூடும் 4 மாறும். நம் ஐயே நம் ஜேயும் ஒப்பிடணும். அதாவது 7 விட 5 சின்னனாண்டு பார்க்கும் சின்னன்தான். அப்போ மாற்றி போடணும். அப்போ என்ன செய்வோம்? இந்த நம் ஐக்கு இருக்கிறத எடுத்து டீக்க வைக்கணும். நம் ஜேக்கு இருக்கிறத எடுத்து நம்ம ஐக்க வைக்கணும். டீக்கு ஏற்கனவே வச்சதை எடுத்து நம் ஜேக்க வைக்கணும். இடம் மாறிட்டுது. 5 சரியான இடத்துக்கு போயிட்டு கவனிச்சிங்களா? சோர்ட்டிங் நடந்துകൊണ്ട് வருது. இப்போ ஐ பழையபடி 3 ஆகும்.
ஜே 3க்கு அடுத்த எலிமெண்ட் 4 ஆகும். இனி நம் ஐயையும் நம் ஜேயும் ஒப்பிடும். நம் ஐயை விட நம் ஜே சின்னனா சின்னன். அப்போ மாற்றவனும் நம் ஐயில் இருக்கிற வேல்யூ எடுத்து டீக்க வைக்கணும், நம் ஜேயில் இருக்கிற வேல்யூ எடுத்து நம் ஐக்க வைக்கணும், டீக்குள்ள நாங்கள் வச்ச வேல்யூ எடுத்து திருப்பி நம் ஜேக்க வச்சுடுவோம். இப்போ பாருங்க சோர்ட்டிங் முடிஞ்சிருக்கு. இதுதான் ஒரு நம்பரை சோர்ட் பண்ணுறதுக்கான ஒரு அல்கோரிதம். அதை நாங்கள் ஜாவாவில் காட்டியிருக்கிறோம். இந்த அல்கோரிதம் உங்களுக்கு கிளியர் என்றால் இதுக்கு முதல் படித்த ஜாவாவில் நாங்கள் படித்த அநேகமான கோட் எல்லாம் கிளியர்ன்னு அர்த்தமாகும். அப்போ இந்த ஃபோலோப்பை முடிச்சுட்டு வரைக்குள்ள சோர்ட்டிங் முடிஞ்சிடும். இப்போ இந்த வளமையை போல் ஒரு பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். த sorted array elements ஆன்னு சொல்லி போட்டு ஒரு ஃபோலூப்பால் அந்த அரே ஒரு பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னால் அப்போதை நீங்கள் ஃபோட்டோ ஆர்டரில் வந்தது இப்போ அப்படியே சோர்ட் பண்ணின ஆர்டரில் வரும். சோர்ட் பண்ணியாச்சு தானே, இதோட சிஸ்டம் எக்ஸிட் ஆகும். அப்போ சோர்ட்டிங்கை தெளிவாக படிச்சிங்கன்னால் ஜாவா இதுக்கு முந்தின கோடெல்லாம் கிளியரானதாக அர்த்தமாகும். இதே மாதிரி அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது சர்ச்சிங். இதையும் ஒருக்கா கிளியராக பார்த்து வச்சுட்டு அடுத்த எபிசோடுக்கு வாங்க. இதுவும் விளங்கிட்டு என்றால் இதுக்கு முந்தின எல்லா கோடும் ஜாவா கோடு எல்லாம் உங்களுக்கு கிளியர் என்று அர்த்தமாகும். இது ஒருக்கா விளங்க ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த எபிசோடுக்கு வாங்க.